மாதாஜி சவுண்ட் வரல. சவுண்ட் வர என்ன போட எதுங்கவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. ஓகே ஓகே. என்னோட வீட்டு ஏன் வர மாட்டேங்குதுன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, என்னோட வீடியோ ஏன் வரல தெரியுதா உங்களுக்கு? தெரியுது மாதாஜி, கீழே வீடியோவும் தெரியுறீங்க, நீங்களும் தெரியுறீங்களே. எனக்கு வரலையா என்னோடது? இல்லை, ஸ்கிரீன் இருக்கு, இஸ்கான் டெம்பிள் ஸ்கிரீன் இருக்கு. ஆமா ஸ்கிரீன் இருக்கு, அதுல எங்க இருக்கு என்னோட வீடியோ? மேல உங்க வீடியோவும் மேல ஐயோ இருக்கு சாரி மாதாஜி. சிவகாமி மாதாஜி, நான் உங்களை இது பண்ணல, போகஸ் பண்ணல. ஒரே நிமிஷம், அப்பையில இருந்து என்னமோ பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ரெக்கார்டிங் வரும் இல்லையா மாதாஜி? ரெக்கார்ட் பண்ண தெரியும் இல்லையா? ஆல்ரெடி இப்ப ரெக்கார்டிங் இருக்கு மாதாஜி, ரெக்கார்ட் அதான் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க இப்போ வந்துருச்சுமா என்னோட போட்டோ. ரெக்கார்டிங்ல வந்து நீங்க பண்றீங்களா, நான் பண்ணிட்டு இப்படி இருக்கட்டுமா? நீங்களே இப்ப அப்படியே வச்சுக்கோங்க மாதாஜி, நீங்களே. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. இஸ்கான் மங்களூர் சார்பாக எல்லாரையும் பகவத்கீதை L2 கிளாஸ்க்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு அன்பான மாலை வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ் சாப்டர் 2ல வந்து 20 ஸ்லோகாஸ் போன வீக் படிச்சிருந்தோம். இந்த வீக்கு 20லேருந்து கண்டினியூ பண்ணலாம், எவ்வளோ முடியறதோ கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இஸ்கான் மங்களூரில் இருக்கிற ராதா ராதா கோவிந்தா டெம்பிள்ல இருக்கிற டெய்டி. பிரணாமந்திரம் ஸ்ரீல பிரபுபாதக்கு பிரணாமம். நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரேஷ்ணாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। சிவகாமி மசஜி நீங்க படிங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாந்தனசலாக்கய சக்ஷர்வுன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாந்தி ஸ்வபதாந்திகம். வந்தே அஹம் ஸ்ரீ குருஹே ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதாம் சஜீவம் सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्णपादान् सहकणललिता ஸ்ரீ விஷாக்கான்விதாம் ஃபுல்லா படிக்கட்டும் மாதாஜி? அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாமா? இந்த பேஜ நீங்க படிங்க. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पदे गोपेश गोपिका कांता राधा कांता नमस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी ऋषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्य कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमः ओं वदन्याय कृष्णप्रेम प्रदयते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः. அடுத்த பேஜ் வாங்க. இப்ப படிக்க சொல்லுங்க ஜீவா மாதாஜி, you can continue. गुरुवे गौरचन्द्राय राधिकायै ततालये कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्केति गिरिं यत्कृपातं वन्दे परमानन्दमाधवं. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय
गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजङ्घ्रये नमः ॐ विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यार्थदेशतारिणे नारायण्यं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं नुदीरयेत् कृष्णवत् शृण्वतां शिवकथः कृष्णपुण्यश्रवणकीर्तनः हर्यन्त सखयो अभद्राति विदुरोति हृदुत्सता नष्टप्रेयेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण माता जी हरे कृष्णம்மா. ஸோ முதல்ல சாப்டர் ஒரே நிமிஷம் லைட் போட்டுட்டு வந்துடுறேன், ரொம்ப இருக்கு. ஒரே நிமிஷம். சாரி மக்களுக்கு. சாப்டர் 1ல வந்து அர்ஜுனன் ஏன் போரிட விரும்பவில்லை, அதுக்கான காரணங்கள்லாம் என்னன்னு படித்தோம். இரக்கம், இன்பம், புனித தன்மை மற்றும் பாவ எதிர்வினை குறித்து பயம், குடிப்பழிவு, இதனால மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் படித்தோம். இப்போ இது வரைக்கும் என்ன படித்தோம்? சாப்டர் 2ல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன்கிட்ட சரணடைகிறான். இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல முழுக்க அர்ஜுனன் தான் பேசினான். கிருஷ்ணன் வாய் திறந்து கேட்கல. ஏன்னா அவர் ஒரு சிறந்த ஆசிரியர்கிறத நிரூபிச்சு காமிச்சிருக்கார். ஒரு சிறந்த ஆசிரியர் இருக்கிறவர் என்ன பண்ணுவார், எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசுறத கேட்டுட்டு அப்புறமா அவர் வந்து பதில் சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்துட்டு எது ரைட்டு தப்புங்கிறது நீயே தீர்மானிச்சுக்கோ, அவர் ரைட்டு இதான் தப்புன்னு ரெண்டும் சொல்லி கொடுப்பார். டிசிஷன் உன்னோடது அப்படின்னு விட்டு, அதுதான் நான் சிறந்த ஆசிரியருக்கு உண்டான அடையாளம். அதே மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கார். இது 6 சாப்டர் வரைக்கும் அவனோட முடிவு எடுக்காம இருந்திருக்கான், யாரே அர்ஜுனன். அப்புறம் 7வது சாப்டர்ல 6 வரைக்கும் அவர் கேட்டு இருந்துட்டு பகவான் கிருஷ்ணர் ஆழ்நிலை அறிவை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். 6வது ஸ்லோகம் புரிஞ்சு 7வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகம் என்ன தெரியுமா இருக்காது? 2.7 கார்பண்ய தோஷம். கரெக்ட். அதுதான் அதனால தான் அந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க, கார்பண்ய தோஷம். ஸோ இப்போ சாப்டர் 2ல 5 கேள்விக்கும் கிருஷ்ணர் பதில் சொல்லு. ஆன்மாவை பற்றி அறிவு, ஞான யோகா, இதெல்லாம் சாங்கிய யோகான்னா என்ன, திறத்தீர முனி அப்படிங்கிறவர் யாரு, எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். வரிசையா ஒன்றா பார்க்கலாம். இதுவும் நம்ம படித்தோம். ஒரு மிஸ்டேக்கே பண்ணாம, தப்பு இல்லாம ஒருத்தரும் புதுசா ஒன்றை கற்றுக்க முடியாது. இப்போ ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறோம், நல்லா தப்பு தான் வருது, பரவாயில்ல, அதுக்காக வருதுங்கிறதுக்காக நம்ம விட்டுட முடியுமா? கற்றுனாலுமே திருப்பி படிச்சுட்டே இருந்தாக்க நமக்கு அது வந்துடும். அந்த மாதிரி ஒருபோதும் தவறு செய்யாத எவரும் புதிதாக எதையும் முயற்சித்தது இல்லை, அவங்களுக்கு எதுவுமே வராது.
ஓகே, அதான் கிருஷ்ண உணர்வில் தனிப்பட்ட மாற்றம், பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்கிற அதுல நம்ம உட்காந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒன்றும் இல்லை, மகா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாச்சுலயே அதுலேயே நமக்கு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு அப்புறமா அது ரொம்ப நல்லபடியா அதை இது அதுக்கு பகவத்கீதையெல்லாம் படிச்சா தான் அந்த மாற்றங்களுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி மாற்றங்கள் வரணும்னா இந்த மாதிரி ராட்சசன் மாதிரி இது மாதிரி ஆகக்கூடாது. நல்லத்தனமா சாத்வீகமா வரணும் அது. 5 டாபிக் ஆஃப் பகவத்கீதா என்ன? ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, காலா, கர்மா. இதெல்லாம் வந்து நீங்க 18 டேஸ்ல நல்ல டீட்டெயில படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கணுங்க. ஸோ இதுல வந்து 1லேருந்து 10 வரைக்கும் போன கிளாஸ் படிச்சாச்சு. அவனோட சந்தேகங்கள் சரணடைஞ்சிட்டான். 11 to 30 இன்னைக்கு பார்க்க போறோம். 11 கூட 20 வரைக்கும் படிச்சாச்சு. சண்டையீடு ஆன்மாவிற்கு மரணம் இல்லை. ஆன்மாங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத இதில் சொல்லியாச்சு. 231 to 38 கர்மகாண்டம். அப்புறம் 39லேருந்து 53 வரைக்கும் புத்தி யோகம், அதாவது நிஷ்காம கர்ம யோகா. நீ சண்டை பொண்ணு, ஆனா எந்தவித எதிர்வினையும் இல்லாமல் பண்ணு அப்படின்னு வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்தித பிரஞா, அதை பத்தி நாளைக்கு பார்க்கலாம். சரியா? அர்ஜுனன் 2 மனம் உடல் மற்றும் ஆன்மாவை பற்றிய அறிவிப்பு, பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுதல், நிஷ்காம கர்மா யோகம், விடுதலை அடைந்த ஆத்மாவின் பண்புகள், இதெல்லாம் பார்க்கலாம். இது முதல் ஸ்லோகமும் படிச்சாச்சு. இப்போ 1 2 3 4 6 இது வரைக்கும் அவர்களை வெல்லுறதா, அவர்களால் வெல்லப்படுவதா, எது சிறந்தது எனக்கு தெரியலையே, எங்களுக்கு தெரியாமல் முடிவெடுக்காமல் எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறான் அர்ஜுனன். இது வரைக்கும் 7 தான் கார்பண்ய தோஷம் வருது. என் கடமையை பற்றி குழப்பமா இருந்து உங்களோட சீடன் நான் உங்கள்கிட்ட சரண் அடைஞ்சுட்டேன்னு சொல்லிட்டான். இது இந்த இதுவும் கஜேந்திர மோட்சமும் பார்த்தோம். அப்புறம் பிரம்மாவை தான் முதல்ல அவர் படைச்சார். பாத்துக்கு எல்லாரும் நம்மளை படைச்சது யாருன்னா பிரம்மான்னு சொல்லிட்டு இருப்போம். பிரம்மா நம்மளை படைக்கல, கிருஷ்ணர் தான் பிரம்மாவை படைச்சார். பிரம்மாட்ட ஃபுல் அதிகாரமும் கொடுத்துட்டார், மற்றதெல்லாம் படைக்கிறதுக்கு உனக்கு இது உண்டு, நீ பண்ணுன்னு சொல்லி. ஸோ மற்ற எல்லாத்தையும் பிரம்மா தான் பார்த்துட்டார். ஓகே, இதுவும் அப்படிதான். ஒரு இது பேர்டை வாங்கியிருக்கான், பறவையை வாங்கிட்டு அது கூண்டு தங்க கூண்டுல இருக்கு, அதைத்தான் பார்த்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள அந்த பேர்டு கொண்டு சாப்பாடு போடணும், அது ஒரு ஆத்மா அங்கே உள்ள உட்காந்துருக்கு அப்படின்னு அவனுக்கு தோணலை. அதனால அது பறவையானது உடல் வெளிச்சு செத்து போயிடுது. கூட்டு நல்லா இருக்கு, படிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து காத்தால எடுத்து குளிக்கிறோம், உடம்பு துணி போட்டுக்கிறோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இதயத்துல இருக்கிற ஆத்மாவை பத்தி நம்ம ஏதாவது கவலைப்படுறோமா? அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஆத்மாவுக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு போடணும். என்ன சாப்பாடு போடணும்? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாக நம்ம சேன் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த வாழும் உயிரினம் என்பது அந்த ஆத்மானதை விட முடியின் நுனியில் இருக்கிற அதுல 10,000ல் ஒரு பங்கு ஆகும் அப்படின்னு படிக்கணும். இது அது 5லேருந்து 7 வரைக்கும் தான். ஸோ ஞானம் போராடு, ஆன்மாவுக்கு மரணம் இல்லை. ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த உடல் தான் அழிஞ்சு போகும், ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஓகே, ஒன்று படிச்சாச்சு. ஸோ ஆசிரியர்கிறதுக்கு என்ன? அவர் கேட்டல், சரண ஞானம் கூறப்பட்டது, கண்டிக்காமல் புன்முறுவலோடு அவர் சொல்றாரு. எதுவுமே அர்ஜுனட்ட கோபம் இல்லாம ஒரு சிரிச்ச முகத்தோட தான் சொல்லி தந்துருக்க. நிதானத்துடன் தொடர்ச்சியாக எல்லா வினாக்களுக்கும் சுருக்கமாக பதிலளிக்கிறார். அர்ஜுனனை உற்சாகப்படுத்துகிறார். அர்ஜுனன் முடிவு செய்ய சந்தர்ப்பம் அளிக்கிறார். 2த்தையும் சொல்றாரு அவர். ப்ராசஸ், இது நல்லது, இது கெட்டது, உனக்கு நீ முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு. அவர் சுய விருப்பப்படி வற்புறுத்தல் இன்றி அவர் சொல்லி கொடுத்துட்டார். சரியா? 12 பார்த்துட்டேன், 13 பார்த்துட்டோம், 28 பார்த்துட்டேன். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் வாயுஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன். பிராணவாயு, அபானவாயு, சமனவாயு, உதானவாயு அண்ட் வியானவாயு. அப்புறம் அழியாத, அளவிட முடியாத நித்திய ஜீவனின் ஜட உடல் முடிவுக்கு வருவது உறுதி, எனவே போராடு. இந்த உடல்ங்கிறது பிசிக்கலா இருக்கிறது, அதுக்கு எப்போ வேணாலும் சாவு வரலாம். ஏன்னா சின்ன குழந்தையா பிறந்துட்டு அது செல்ஸ் எல்லாம் பெருசாகி அப்புறம் வாலிபத்துக்கு வருது, வாலிபத்துக்கு வந்த அப்புறம் இதாகி வயசாயிடுது, வயசானதுக்கு அப்புறம் சாவு தான். ஆனா இது இங்க சின்ன குழந்தையில இருந்த அதே ஆன்மா தான் இப்பவும் இருக்கிறது. அதனாலதான் நம்ம இத்தனை வயசானாலும் எந்த வயசானாலும் நமக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்தாங்க.
நமக்கு அப்படியே அந்த பழங்காலத்துக்கு நம்ம படம் நம்ம குழந்தைய இருந்துச்சு எப்படி இருந்தோமே அப்படி இந்த மாதிரிலாம் நினைச்சு பார்க்குறோமே. அதனால ஆத்மா எவர்கிரீன். ஸோ அது உடல் தான் நமக்கு தளர்ந்து படுது. ஆத்மா அப்படியே தான் இருக்கும். ஓகே. உயிருள்ளவனை கொல்பவன் என்று நினைப்பவனோ அது கொல்லப்பட்டதாக நினைப்பவனோ அறிவில் இல்லை. ஏனென்றால் ஆன்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. ஆன்மாவை யாராலையும் கொல்லவும் முடியாது, அது கொல்லப்படுவதும் இல்லை. ஓகே. இது நாஜாயத்தை இதுலயும் பார்த்தாங்க. அதே மாதிரி ஆத்மாவை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ். ஆத்மாவிற்கு எந்த நேரத்திலும் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஆறுமிகான மாற்றங்களுக்கு உடம்பு உட்பட்டது அப்படிங்கிறது படிச்சோம் இன்னைக்கு. எஸ் மாதாஜி. இப்போ இது காயத்ரி மாதாஜி நீங்க படிங்கம்மா இந்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. காயத்ரி மாதாஜி. ஜீவா மாதாஜி படிங்க, அடுத்தது படிப்பாங்க அவங்க. வேதா விநாசினம் நித்யம் ஏன ஏனவஜவ்ய ஜனமவ்யயம் அதம்ச புருஷ பார்த்தகம் கதாயதி ஹிந்திகம். மீனிங் படி. ஆன்மா அழிவற்றது, நித்தியமானது, பிறக்காதது, மாறாதது என்பதை அறிந்த ஒருவர் எப்படி யாரையாவது கொல்ல முடியும் அல்லது யாரையாவது கொல்ல வைக்க முடியும்? ஒரு நிமிஷம். கையில எல்லாத்தையும் புக் இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த பர்பட்டையும் கையில வச்சிருந்தீங்கன்னா பர்பட்ல இருக்கிறத படிச்சாதான் உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டு ஸ்டடி கிடைக்கும். இப்போ அதுதான் பர்பட் தான் நான் தெரிஞ்சுருக்கேன். இந்த வரேன் ஒரு நிமிஷம். 19 20 இல்லையா? ஸோ ஆத்மாவிற்கு ஏதாவது பிறப்பு இல்லை. அது இது ஜென்ரலா மீனிங் கொடுத்துருக்காங்க. பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றதே. உடல் மாற்றம் அடைகிறது, ஜீவாத்மாவோ மாற்றம் அடைவது இல்லை. சில சமயங்களில் ஆத்மா நிலையானது. கூடஸ்த அப்படின்றது இல்லையா இந்த ஸ்லோகத்துல. கூடஸ்தவர் தான். சாரி 21 இல்லையா? ஓகே. அது போன சாப்டர்ல ஆத்மா பிறப்பற்றவன் நித்தியமானவன். இதெல்லாம் 20ல படிச்சோம். சாரி 21 வேத விநாசனம். ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் பக்குவமான உபயோகம் உண்டு. பூரண அறிவில் நிலை பெற்றவன் எதை எங்கு உபயோகிப்பதால் அதன் தகுந்த உபயோகம் கிடைக்கும் என்பதை அறிவார். அது போலவே வன்முறைக்கும் ஒரு உபயோகம் உண்டு. வன்முறையை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது அறிவுடைய நபரை பொறுத்தது. நீதிபதி கொலை குற்றம் செய்தவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார். அவரை குறை கூற முடியாது. ஏன்னா ஒரு நீதிபதி என்ன பண்ண முடியும்? அவரோட டியூட்டியை கடமை செய்யற. அவர் இந்த பக்கமும் பாராபட்சம் பார்க்க முடியாது, குறை கூற முடியாது. ஏனெனில் அவர் நீதி நெறிகளின் அடிப்படையில் தான் குற்றவாளியின் மீது வன்முறையை உபயோகித்தார். மனித சமுதாயத்தின் சட்ட புத்தகமான சம்ஹிதியில் கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போதுதான் அவன் தான் செய்த மாபெரும் பாவத்திற்கு மறுபிரிவில் துன்புற மாட்டான். அது அவ்வளவு பெரிய பாவத்துக்கு நமக்கு அடுத்த ஜென்மத்துல நமக்கு துன்புறாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு கிடைக்குது. எனவே கொலையாளியை மன்னர் தூக்கிலிடுவது நன்மை தரும் செயலே. அது போலவே போர் புரிவதற்கான கட்டளை கிருஷ்ணரால் இடப்படும் போது அதற்கு வன்முறை அத்தகு வன்முறை உன்னை நீதிக்காகவே என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். கிருஷ்ணருக்காக போர் புரிவதன் மூலம் இழைக்கப்படும் வன்முறை அல்ல. ஏனெனில் மனிதன், அதாவது ஆத்மா, எந்த சூழ்நிலையிலும் கொல்லப்பட முடியாதவன். மேலும் நீதியை காப்பதற்காக வன்முறையிலும் அனுமதிக்கப்படுகிறது. இதனை நன்கறிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரின் அறிவுரைகளை பின்பற்றியாக வேண்டும். அறுவை சிகிச்சையானது நோயாளிகளுக்கு கொல்வதற்காக அல்ல. நோயாளிய கொல்லணுங்கிறதுக்காக அதை அறுவை சிகிச்சை பண்ண, அவனை குணப்படுத்துவதற்காக பண்றது. அர்ஜுனனால் கிருஷ்ணரின் கட்டளைப்படி நடைபெறும் இப்போ முழு அறிவுடன் நடக்க போவதால் எவ்வித பாவ விளைவும் இதில் சாத்தியமில்லை. ஸோ இதுல 2-3 அனாலஜி இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க டீட்டெயில் ஸ்டடி படிக்கிச்சு இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே. நீதிபதி எப்படி சொல்றாங்கிறது அது சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணுச்சு, டாக்டர்ல பண்ற அறுவை சிகிச்சை பண்றது அது மனுஷனை சாகடிக்கணும்னா பண்ற அறுவை சிகிச்சை பண்ணி அவன் நல்லபடியா வரணுங்கிறதுக்கு தான் அது மாதிரி. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்ற, நீ போர் புரி அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு நல்லதுதான் நடக்கும்.
எஸ்மா 22 படிக்க முடியுமா? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிமா. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஷ்ணானி நரோ அபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி சம்யாதி நவானி தேஹி. பழைய இதுல இந்த புக்ல இருந்தே படிச்சுட்டேன் மாதாஜி. இந்த பொருள் வரி புக்கில் இருக்க பொருள் வரி படிச்சது. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கிறது. ஒருத்தன் வந்து பழைய ஆடைகளை விட்டு புதிய ஆடைகளை போட்டு அப்புறம் நிறைய துணி நம்மளே வச்சிருக்கோம். பீரோ ஃபுல்லா வாட்டர் ஃபுல்லா எக்கச்சக்க துணி இருக்கு. ஆனா நமக்கு அது போறல, புதுசா போட்டுக்கலாம், இன்னைக்கு நாளைக்கு இதை போட்டுக்கலாம், அப்படி இப்படின்னு எடுத்து போட்டுக்கிறோம். அது அவசியமே இல்லை நமக்கு, இல்லையா? நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம இன்னும் பௌதிக உலகத்துல தான் இருக்கோம். அதனால நம்ம வந்து அதை நம்ம கம்ப்ளீட்டா பௌதிகத்தை விட்டுட்டு போனா அந்த ஸ்பிரிச்சுவல்ல போனவாக்க எந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், வேற துணி எடுத்து போட்டுக்கிறோம், அந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து அது ஒண்ணும் கேட்கல. நமக்கு பிசிக்கலா நம்ம பௌதிகத்துல இருக்கிறதுனால அது பண்றோம். அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி ஆன்மாவும் அதே மாதிரி இந்த உடம்புல இருக்கிற இந்த உயிரானது சின்ன குழந்தையில இருந்து இப்ப வயசான காலத்துல எல்லாம் பெரியவாள் ஆனதுக்கு அப்புறமா என்ன இருந்தது, உடல்ல எல்லா சிஸ்டமும் ஒவ்வொரு சிஸ்டமும் பழடைஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி போயிருக்குச்சு. அந்த ஆத்மாவுக்கு அங்க இருக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணும் அந்த ஆத்மா, இந்த இதை விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த உடலை விட்டுட்டு போயிடும். இந்த உடலை விட்டுட்டு போனாக்கா அதுக்காக நம்ம என்ன நினைச்சுட்டு அழுதுட்டு இருக்கோம், ஐயோ இந்த உடலை விட்டு ஆத்மா போயிடுச்சு. அது அப்புறமா அது வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் அது அவா இவான்னு பேர் சொல்லி கூப்பிட்டு எல்லாம் அது உடல்ல இருந்து அந்த ஆன்மா வெளியில போனதுக்கு அப்புறமா அது என்ன ஆயிடுறது, பாடி ஆயிடுறது. பாடி ஆயிடுச்சுனாக்க யூஸ்லெஸ், மண்ணோட மண்ணா அழிஞ்சு போகக்கூடியதுதான். ஸோ அதை நமக்கு இந்த சாப்டர்ல இருந்து நம்ம நல்லா அதை புரிஞ்சுட்டோம்னாக்க பகவத்கீதை நமக்கு நல்லா புரிஞ்சாச்சுன்னு அர்த்தம். அது புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுன்னு போயினேன்னாக்க புரிஞ்சிடும் அது. ஓகேயா? தனிப்பட்ட ஆத்மா மற்றொரு உடலுக்கு மாற்றமடைந்து பரமாத்மாவின் கருணையாலேயே சாத்தியமாகிறது. ஒரு நண்பன் மற்றொரு நண்பரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வது போல பரமாத்மா அணு ஆத்மாவின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறார். முண்டக உபனிஷத்து அதுல சொல்றது, ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கும் இரு தோழ பறவைகளுக்கு ஒப்பீடு ஏற்படுகின்றன. நீங்க பிஜி 18 டேஸ்ல 2 பேர்ட்ஸ் போட்டுப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அது பார்த்துட்டீங்கன்னா அது இதயத்துல நமக்கு ஆத்மாவும் இருக்கு, நம்மளுடைய ஆத்மாவும் இருக்கு, ஜீவாத்மாவும் பரமாத்மா பகவானும் கூட இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக நம்ம செய்யற இருட்டுல நம்ம உட்காந்து ஒத்துமையே இல்லை. இன்னைக்கு வீட்டுல நம்ம திருடலாம் அப்படின்னு நினைச்சுன்னு திருடுறோம். ஆனா திருடுறத நம்ம மட்டும் திருடலை, நம்மளை திருடுறதை யார் பார்த்துட்டு இருக்கா, நம்ம கூடவே இருக்கிற பரமாத்மா பார்க்கறதுங்கிறது நமக்கு பௌதிகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு புரியாது. பௌதிகத்துல இருந்து இங்க ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கலைன்னாக அது அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். அந்த 2 பறவைகள்ல ஒரு பறவை ஜட உடலின் மரத்தின் பழங்களால் கவரப்பட்டுள்ளது. ஜட உடல்கள் இருக்க பழங்களால் பார்த்துதுங்க இருக்கு. இன்னொரு பறவை என்ன பண்ணுது, வெறுமே நோக்கின்னு இருக்கு. அது என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு இருக்கு. கிருஷ்ணர் சாட்சி பறவை, அர்ஜுனன் உண்ணும் பறவை அப்படிங்கறது இதுல புரிஞ்சுக்கோங்க. So 23 படிக்கோமா. நைனம் சிந்தந்தி ஹஸ்திராணி நைனம் தஹதி பாவக ந சைனம் க்லேதயந்த யாபோ ந சோஷயதி மாருத. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாதது, நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். ஏன்னா அதோட சைஸ் எப்படி சொல்லியிருக்கோம், தலை முடியல டிப் ஆஃப் த ஹேர்ல 1/10,000 தான் அதனோட சைஸே. அதனால அந்த விதம் ஒன்னாலும் ஒன்றும் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, தண்ணியில போட்டு நனைச்சு பண்ண முடியாது, காத்தினால போய் ட்ரை ஆக முடியாது, விதறவே அதுவும் பண்ண முடியாது. முழு முதற் கடவுளின் பிரிந்த அம்சங்களாக வராக புராணம் ஆத்மாக்களை வர்ணிக்கிறது. பகவத்கீதையின் படியும் ஆத்மாவின் தன்மை அதுவே. மாயையிலிருந்து விடுபட்ட முக்தி பெற்ற நிலையில் கூட ஜீவாத்மா தனது தனித்துவத்தை இழப்பது இல்லை.
அர்ஜுனனுக்கு பகவான் அளித்த உபதேசங்களிலிருந்து தெளிவாகிறது. கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்ட ஞானத்தினால் அர்ஜுனன் ஒன்றாகிவிடவில்லை. சோ இதெல்லாம் ஆத்மாவை பத்தி உங்களுக்கு இது. எஸ்மா 24 படிமா. அச்சேத்யோ. ஹரே கிருஷ்ணா. ஜீவா மாதாஜி, சிவகாமி மாதாஜி, யார் வேணாலும் படிக்கணுமா? காயத்ரி மாதாஜி, லலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா லலிதா மாதாஜி. எல்லாம் வந்திருக்காங்க. யாரும் 25 24 தான் மாதாஜி. ஆமாமா. அச்சேத்யோ அயமதோஹயோ என்ன மாதாஜி? அயமக்லேத்யோ அசோஷ்ய ஏவ ஏவ நித்ய ஸ்வாகத் தனுரச்சலோ அயம் ஸ்நானத் சனாதன. ஜீவாத்மா வெட்ட முடியாதவன், கரைக்க முடியாதவன், எரிக்கவோ உலர்த்தவோ முடியாதவன். அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்ற இயலாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன். கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் ஜீவாத்மாக்கள் நிறைந்திருப்பதால் இதுல சர்வகதா அப்படின்னு வருது இல்லையா? சர்வகதான்னு எங்கும் நிறைந்தவன். அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. அது அதுல கேட்கலாம் சர்வகதாவுக்கு மீனிங் என்னன்னு கேட்டாக்க அது சொல்லணும் நீங்க. ஜீவாத்மாக்கள் நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் பூமிக்கு அடியிலும் ஏன் நெருப்பிலும் கூட வாழ்கின்றன. ஆத்மாக்கள் நெருப்பில் கொல்லப்படுகின்றன என்ற நம்பிக்கையை ஏற்க முடியாதது. ஏனெனில் இங்கு ஆத்மா நெருப்பினாலும் எரிக்க முடியாதது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே சூரிய கிரகத்திலும் அங்கு வாழ்வதற்கேற்ற உடலை கொண்ட ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன என்பதில் ஐயம் ஏதும் இல்லை. சூரிய கிரகத்தில் உயிர்வாழிகள் இல்லை என்றால் சர்வகதா எங்கும் நிறைந்தவன் என்ற சொல் பொருளற்றது ஆகிவிடும். ஓகே, 25 படிக்கணும். நீங்க படிக்கட்டுமா? அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நானசோசிதம் அர்ஹசி. இது உடலில் குடியிருப்பவன், பார்க்க முடியாதது யாரே ஆத்மாவை, இது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, மாறுபடாதது ஆகியால் எங்களும் இதை அறிந்து துன்பத்தை அகற்றிவிடு. நினைத்து பார்க்க இன்கன்சீவபிள், நினைத்து கூட பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாதது, மாறாதது. இம்மியூட்டபிள்னா என்ன? மாறாதது. ஆத்மாவின் இருப்பை பொறுத்தவரை ஸ்ருதி எனப்படும் வேத அறிவின் வாயிலாக அன்றி பரிசோதனை மூலமாக எவராலும் நிரூபிக்க முடியாது. ஆத்மா இருப்பது அனுபவத்தால் உணரப்பட்டாலும் கூட அதை புரிந்து கொள்வதற்கு வேறு வழி எதுவும் இல்லாததால் வேத உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். உயர் அதிகாரிகள் கூறியதை மட்டும் அடிப்படையாக கொண்டு நாம் பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். நமக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரிகள்ல என்ன சொல்றாலோ அதைத்தானே நம்ம செஞ்சிருக்கோம். அதே மாதிரி கிருஷ்ணர் சொல்றது கேட்டு பண்ணிக்கணும். தாயின் அதிகாரத்தின் அடிப்படையில் தந்தை இருப்பதை எவராலும் மறுக்க முடியாது. தாயின் அத்தாட்சியை தவிர தந்தை யார் என்பதை தெரிந்து கொள்ள வேறு வழி ஏதும் இல்லை. அதுபோல ஆத்மாவை புரிந்து கொள்வதற்காக வேதங்களை கற்பதை தவிர வேறு வழி கிடையாது. வேறு விதமாக கூறினால் ஆத்மா மனிதனின் ஆராய்ச்சியின் அறிவுக்கு எட்டாததாகும், அது உணர்வுடையதாகும். இந்த உணர்வு வேத வாக்கி நாம் மாற்றமடைவது இல்லை. உடல் மாற்றமடைவதை போல ஆத்மா மாற்றமடைவது இல்லை. நிச்சயமாக மாற்றமில்லாத ஆத்மா எல்லையற்ற பரமாத்மாவின் ஒப்பிடுகையில் என்றுமே அணுவாக திகழ்கிறான். பரமாத்மா எல்லையற்றவர், ஜீவாத்மாவோ எல்லைக்கு உட்பட்டவர், மிகச்சிறியவன். மிகச்சிறிய மாற்றமில்லாத ஜீவாத்மா எல்லையற்ற ஆத்மாவுடன் ஒருபோதும் சமமாகிவிட முடியாது. ஆத்மாவை பற்றிய கருத்துக்கள் ஆணித்தரமாக உறுதிப்படுத்துவதற்கு இக்கொள்கை வேதங்களில் வெவ்வேறு விதமாக மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. இது 24 25 படிச்சது ஆத்மாவை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆத்மா உடைக்க முடியாதது, கரையாதது, எரிக்கப்படாதது, உலரவும் வைக்க முடியாது, நித்தியமானது, எல்லா இடங்களிலும் உள்ளது, மாற்ற முடியாதது, அசையாதது, நித்தியம் ஒன்றே, கண்ணுக்கு தெரியாதது, நினைத்து பார்க்க முடியாதது, மாறாதது. ஓகே, 26 படிக்கணும் ஸ்லோகம். அதசைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம்
तदापि त्वं महाबाहो नैनं சோஷித்தும் அர்ஹசி. இருப்பினும் ஆத்மா அல்லது வாழ்வின் அறிகுறிகள் எப்போதும் பிறந்து இறந்து கொண்டிருப்பதாக நீ எண்ணினாலும் பலம் பொருந்திய புஜங்களை உடையவனே, நீ கவலைப்படுவதற்கு காரணம் ஏதும் இல்லை. அதனால நீ கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. எல்லா விஞ்ஞானிகள் ஜட தத்துவங்களும் இந்த மாதிரியே எல்லாம் சொல்றது. அவரின் கருத்துப்படி உடல் என்பது இயற்பியல் பொருள்களின் கலப்பு பொருள். மேலும் ஒரு காலகட்டத்தில் இந்த இயற்பியல் பொருள்கள் வேதியியல் பொருள்களுடன் இணையும் போது உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. மனித வர்க்கத்தை பற்றிய ஆராய்ச்சி அனைத்தும் இத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. அமெரிக்காவில் தற்போது பிரபலமாகி வரும் பற்பல போலி மதங்களும் இத்தத்துவத்தை ஏற்றுள்ளன. பக்தியற்ற நிகிலிஸ், அதாவது அனைத்து ஆன்மீக இயக்கங்களும் மோசமானவை என்று நம்பக்கூடிய புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் அவ்வாறே எண்ணுகிறார்கள். இதெல்லாம் நல்லா இன்னும் டீட்டெயில படிச்சுக்குவோம். அணு ஆத்மா உள்ளது அப்படிங்கிறது வேதங்களின் முடிவை ஏற்றாலும் சரி, ஆத்மா இருப்பதை நம்பாவிட்டாலும் சரி, அர்ஜுனன் கவலைப்பட காரணம் எதுவும் இல்லைன்னு மொத்தமா சொல்லி கொடுத்துட்டு. எஸ் 27 படிக்கணும். ஜீவா மாதா இருக்கீங்களா? சாதஸ்ய கிருத்வோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் பரிஹார்யோ அர்த்தே நத்வம் சோஷிதும் அர்ஹசி. பிறந்த ஒருவர் இறப்பது உறுதி, இறந்த பிறகு மீண்டும் பிறப்பதும் உறுதி. எனவே உங்கள் கடமையை செய்வதில் நீங்கள் புலம்பக்கூடாது. மொத்தம் பிறக்கணும், சின்ன குழந்தையா பிறக்கிறது. அதுக்கு பிறந்தாக்க பிசிக்கலாவும் சின்ன ஒரு குழந்தையா இருக்கும். அதுக்குள்ள ஆத்மாவும் இருக்கும். கூடவே ஆத்மா தான் இந்த ஜீவாத்மா, கூடவே பரமாத்மாவும் சேர்ந்து தான் பிறக்கிற. அந்த குழந்தை அப்புறம் வளர்ந்து பெருசாகுது, சிறிவனாகுது, வாலிபனாகுது, பெருது. கொஞ்சம் வேலைக்கு போறோம், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஃபேமிலி பெருசா போகுது. அப்புறம் பெருசா போயிட்டு குழந்தையெல்லாம் படிச்சுட்டு அதுகளும் வேலைக்கு போய் பேர பேத்தி எல்லாம் ஆயிடுது. அப்புறம் அவனுக்கு வயசானதுக்கு அப்புறமா அவரோட உடல்ல இருக்கிற சிஸ்டம் எல்லாம் ஒவ்வொரு சிஸ்டமும் அழுகி போயிடுது, இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுது. அப்படி இருக்கிறச்சு அந்த ஆத்மாவானது என்ன நினைச்சுக்கிறது, இந்த உடல்ல நம்ம இருக்கிறத விட வேற எங்கேயா போயிடலாம் அப்படின்னு அந்த உடலை விட்டுட்டு அந்த ஆத்மாவானது வேற ஒரு ஃப்ரெஷ் உடல், இன்னொரு உடலை ஒரு குழந்தையோட உடத்துல அந்த இடத்துல போய் நல்ல ஃப்ரெஷ்ஷா போய் உட்காந்துக்கிறது. இந்த உடல் அழுகிப்படும். அதனால இந்த உடலை பார்த்து நமக்கு அழுதுன்றதுல அர்த்தம் இல்லை. இந்த உடல்ல ஆத்மா இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு இல்லையா அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம். பகவானின் விருப்பமான குருக்ஷேத்திர போர் தவிர்க்க முடியாதது. மேலும் நேர்மைக்காக போரிடுவது சத்திரியனின் கடமை. தனக்குரிய கடமையை செய்வதில் உறவினரின் இழப்புக்காக அர்ஜுனன் ஏன் கவலைப்பட வேண்டும், ஐயப்படவோ வேண்டும்? சட்டத்தை மீற அவனுக்கு உரிமை இல்லை. ஏனெனில் அவ்வாறு செய்தால் அவன் மிகவும் பயந்து கொண்டிருந்த பாவ விடுகளை அவன் அடைந்தாக வேண்டும். தனக்குரிய கடமையை புறக்கணிப்பதால் தனது உறவினரின் மரணத்தை அவன் நிறுத்த முடியாது என்பது மட்டும் தவறான முடிவை எடுத்ததற்கு எழுந்தவனாகி இருந்தான். அதனால இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றது, அதனால நீ ஒரு முடிவை மாத்திக்காது. நீ போர் புரியலன்னா அதுவும் தப்பு. நீ போர் புரிச்சேன்னா செத்து விடுவான்னு எல்லாம் நினைக்கிற, அது சத்திரியனுக்கு போர் புரியறதுதான் உன்னோட தொழில், நீ அதை பண்ணணும். அதனால அப்படின்னு அவர் ஒவ்வொன்றா அவளுக்கு எடுத்து சொல்லியிருக்க பகவான். 28 படிமா. காயத்ரி மாதாஜி. அது நீங்க படிக்கிறீங்களா? கொஞ்சம் வேலையா இருக்கேன். லலிதா மாதாஜி கொடுங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. அவ்யக்தாதீனி பூதானி संस्कृते படிக்கிறேன் மாதாஜி. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் ஆரம்பத்தில் வெளிப்படாமல் இருக்கின்றன, இடைப்பட்ட நிலையில் வெளிப்படுகின்றன, அழிக்கப்படும் போது மீண்டும் வெளிப்படாமல் இருக்கின்றன. எனவே புலம்புவதற்கு என்ன அவசியம்? எதுக்காக புலம்பின்றிருக்கணும்? ஆத்மா இருக்கிறத நம்பணுமா, ஆத்மா இருக்கிறத நம்பாதனும் 2 வகை பேர் இருக்கா. எந்த விதத்திலும் கவலைப்படுறதுனால காரணமே இல்லை. ஆத்மாவை நம்பாதவர்கள் வேத ஞானத்தை பின்பற்றுவர்களால் நாத்திகர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இருப்பினும் விவாதத்திற்கு நாத்திக கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கவலைப்பட காரணமே இல்லை. ஆத்மாவின் தனித்தன்மை ஒரு புறம் இருக்க,
ஜடப்பொருள்கள் படைப்பிற்கு முன் தோற்றம் பெற்று இருக்கின்றன. தோற்றம் பெற்ற இந்த நுண் நிலையிலிருந்துதான் தோற்றம் வெளிப்படுகிறது. ஆகாயத்திலிருந்து காற்று உருவாக்கப்பட்டது, காற்றிலிருந்து நெருப்பு உருவாக்கப்பட்டது, நெருப்பிலிருந்து நீர் உருவாக்கப்பட்டது, மேலும் நீரிலிருந்து நிலம் உருவாக்கப்பட்டது என்பதை கொண்டு இதனை உணரலாம். உதாரணமாக, நிலத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வானுயர்ந்த கட்டிடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது இடிக்கப்பட்டால் என்னாகும்? அதன் தோற்றம் மீண்டும் மறைந்து இறுதி நிலையில் அடுக்களாக மாறிவிடுகிறது. ஒரு பில்டிங்கை வந்து பெருசா இருக்கு, அது இடிச்சு போட்டாச்சுன்னா எல்லாம் துகள் துகளா போய் அணுவா போயிடும். அந்த மாதிரி போயிடும். எனவே தோற்றமோ மறைவோ கவலைக்கு என்ன காரணம்? மறைவு நிலையிலும் கூட பொருள்கள் இழக்கப்படுவது இல்லை. முதலிலும் முடிவிலும் எல்லா மூலகங்களும் தோன்றாத நிலையில் உள்ள இடையில் மட்டுமே அவை தோன்றுகின்றன. எனவே இதில் எவ்விதமான உண்மையான வேற்றுமையும் இல்லை. 28க்கு இதுதான் பொருள் இருப்பு. ஆன்மாவின் இருப்பை நம்பாதவர்கள் நாத்திகர்கள், ஆன்மாவின் இருப்பை நம்புபவர்கள். பகவான் கிருஷ்ணரின் வாதம் தான் புறம்போதற்கரியது, வெளிப்படுத்தப்பட்ட நிலை. இதெல்லாம் இந்த 28 ஸ்லோகத்துல படிச்சு வச்சுக்கணும். ஸோ 29 ஸ்லோகம் படிக்க முடியுமா? இது பொருள் உரை நான் படிச்சுக்கிறேன், ஸ்லோகம் மட்டும் படிங்க. நான் எனக்கு தெரியாம நான் only ஸ்லோகம் மாத்திரம் படிச்சுன்னு போறேன். என்னோட கிளாஸ்ல அதுதானே பண்ணுவேன் இல்லையா? ஸ்லோகம் மட்டும் படிக்கோமா. 29 ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ண. ஆச்சரியவஸ்பஷ்யதி கஷ்டிதேன ஆச்சரியவத்வதி ததைவ சான்ய ஆச்சரியவச்சைனமன்ய ஷ்ருணோதி ஸ்ருத்வாத்யேனம் வேதன சைவ கஷ்டித். சோல் வந்து ஒரு அமேசிங். அது வந்து பாக்கிறதுக்கு லுக்குன்னு பாக்கிறதுக்கு லுக் சி டிஸ்கிரைப் ஹியர். அதை பத்தி விவரிக்க முடியும், அண்ட் வர்ணிக்க முடியும். எல்லாத்துக்கும் இது முடியும். அதாவது ஆத்மாவை அற்புதமாக பார்க்க முடியும். அது ஆத்மாவை ஆச்சரியப்படும்படி சில பேர் பாப்பா. சில பேர் வந்து some look of the soul which is amazing, அதையும் அந்த மாதிரியும் பாப்பா. விவரிச்சு பார்த்தேனாக்க, டிஸ்கிரைப் பண்ணேனாக்க எப்படி பார்க்கலாம்? some describe soul is amazing. சில பேர் வந்து amazing describe on the soul. some people describe the soul which is amazing. அப்படி ஒருத்தரும் அப்படி விவரமா சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஹியர், காது கொடுத்து கேட்கறது. அது some hear about amazing soul. Some people who are amazing hear about the soul. Some people hear about the soul which is amazing. அதாவது எது இதுவா இருக்கோ அதை பத்தி அமேசிங்னா என்ன, ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் நிறைய பேர் விதவிதமா கேட்க முடியும். ஓகே, ஆன்மா அதே அளவு அற்புதம் அப்படிங்கிறதுக்கு ஆன்மாக்கு அளவு என்ன? எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான். இந்த படத்துல போட்டுக்கிறது பூச்சி, புழு, மனுஷன், மிருகங்கள், எது வேணாலும் எடுத்துக்கோ. நீர்ல வாழறது, நிலத்துல வாழறது, எதை எடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆன்மா இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும், இந்த எல்லாரோட ஆன்மாக்களுக்கும், யானைக்கும் நம்ம இதயத்துல இருக்கிற அதே ஆத்மா அளவு தான், நமக்கும் அதே அளவு தான். அதனால ஆன்மாவுக்கு ஒரே அளவு தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஆத்மாவை பற்றி கேட்பதில் விருப்பமுடைய சிலர் சத் சங்கங்களுக்கு சென்று உபன்யாசங்களை கேட்டாலும் கூட அறியாமையின் காரணத்தால் அணு ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே, அளவில் வேறுபட்டிருப்பதை கருத்தில் கொள்ளாமல் என்று ஏற்றுக்கொள்ளும்படி தவறாக வழிகாட்டப்படுகின்றனர். பரமாத்மா மற்றும் அணு ஆத்மானா ஜீவாத்மா நிலை அவர்களுக்கு உரிய செயல்கள் மற்றும் உறவுகள் அவர்களை பற்றி முக்கிய மற்றும் நுண் விவரங்களை முறையாக தெரிந்துள்ள மனிதனால் காண்பது மிக கடினமாகும். மேலும் ஆத்ம குண ஞானத்தின் மூலம் முழு பலனை அடைந்து அதன் நிலையை பல கோணங்களிலிருந்து விளக்கக்கூடிய மனிதரை காண்பது அதை விட கடினம். சரியா? ஒரு தூய பக்தரின் காரணமற்ற கருணையினால் கிருஷ்ணரை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும். வேறு எந்த வழியிலும் அது சாத்தியமில்லை. ஹரே கிருஷ்ணன். 30th ஸ்லோகம் மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி, நீங்க கரெக்ட் பண்ணுங்க தப்பு இருந்தா. தேஹி நித்யமாவத்யோ அயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்தும் அர்ஹசி.
பரதகுல தோன்றலே, உடலில் உறைபவன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன். எனவே அந்த உயிர் வழிக்காகவும் நீ வருந்த வேண்டிய தேவையில்லை. ஜட்ஜ் அவார்டிங் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அவன் பெரிய கொலை குற்றத்துக்காக பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். அவனை தூக்கில போடுறதுக்கு கொடுக்குறான். ஒரு சர்ஜன் வந்து பெர்ஃபார்ம் பண்றான், சர்ஜரி பண்றான். அவன் இப்பெல்லாம் என்ன, அவன் கொலை பண்ணணும், அவனை சாகடிக்கணும்னா பண்றான். அவரோட டியூட்டியை ஜட்ஜ் பண்றான் இல்லையா? அவன் ஜட்ஜோடைய டியூட்டி என்ன, எது நியாயமோ அந்த இடத்துக்கு போகணும். அதனால கொலை பண்ணான். அவனை கொலை தான் பண்றாரு, பாடி தான் கொலையாது, ஆத்மாவை அவர் கொல்ல முடியாது. ஓகேயா? அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து. அதே மாதிரி சர்ஜன் பண்றாரு. சர்ஜன் பண்ணும்போது ஆப்ரேஷன் பண்றாரு. ஆப்ரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பாடியில அவர் நினைச்ச எல்லா சிஸ்டத்தையும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி சர்ஜனுக்கு இது பண்ண முடியல, செத்து போச்சுனாக்க பாடி தான் எல்லா சிஸ்டமும் தான் கெட்டு போச்சு. அப்படியே ஆத்மாவை அவர் சாகடிக்கல, அது சாகவும் சாக வைக்க முடியாது. ஓகேயா? அழிவற்ற ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை இத்துடன் முடிக்கின்றார் பகவான். இது வரைக்கும் 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறார். பகவான் அழிவற்ற ஆத்மாவை பலவிதமாக விளக்கியதன் மூலம் உடல் தற்காலிகமானது என்றும் ஆத்மா நித்தியமானது என்றும் பகவான் கிருஷ்ணர் நிலைநிறுத்தியுள்ளார். எனவே தனது பாட்டனாரும் ஆசிரியரும் பீஷ்மரும் துரோணரும் போரில் இறந்து விடுவார்கள் என்று பயத்தினால் சத்திரியனான அர்ஜுனன் தனது கடமையை புறக்கணிக்க கூடாது. ஆத்மா என்று ஒரு பொருள் இல்லை என்றோ ரசாயன பொருள்களை கலப்பதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முதிர்ச்சி பெற்ற சூழ்நிலையில் உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன என்றோ வீணாக கற்பனை செய்து கொண்டிராமல் கிருஷ்ணரின் அதிகாரத்தன்மை ஏற்று உடலில் இருந்து வேறுபட்டதான ஆத்மா என ஒன்று இருப்பதை நம்ப வேண்டும். ஆத்மா நித்தியமானது என்ற போதிலும் வன்முறை ஆதரிக்கப்படுவதில்லை. அதே சமயம் போரின் சமயத்தில் வன்முறைக்கான தேவை இருப்பதால் அது மறுக்கப்படுவதும் இல்லை. எனினும் அத்தேவையானது கடவுளின் அனுமதியை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. மனம் போட போக்கில் செயலாற்றக்கூடாது. இதுதான் ஆத்மாவை பத்தி கேரக்டரிஸ்டிக். நித்தியமானது, மாற்றமில்லை, அழியாதது, இது இன்டெஸ்ட்ரக்டபிள் அண்ட் இம்பெரிஷபிள். அப்புறம் அளவிட முடியாது, கொலைகாரனும் அல்ல, ஒருபோதும் கொல்லப்படவும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, நடைமுறைக்கு வரவில்லை, உருவாவது இல்லை, பிறக்காதது, அசையாதது, என்றென்றும் நிரந்தரமா இருக்குது, மாற்ற முடியாது, எல்லா இடங்களிலும் உள்ளது, நித்தியமானது, உலர்த்தவோ எரிக்கவோ முடியாதது, கரையாதது. இந்த மாதிரி 27 பாயிண்ட் இருக்கு மொத்தம். 27 தானே, சாரி 27 பாயிண்ட் இருக்கு. காற்றினால் உலர வைக்க முடியாது, அப்புறம் தண்ணீரால் ஈரப்படுத்த முடியாது, நெருப்பால அதை எரிக்க முடியாது, துண்டு துண்டா வெட்டவும் முடியாது. ஓகே. ஸோ இப்போ அடுத்து 31 38 வரைக்கும் கர்மகாண்டா. சண்டையிடு, ஏனென்றால் கடமையுடன் போராடுவதால் லாபம் வருகிறது, சண்டையிடாமல் இருப்பதால் இழப்புகள் வருகின்றன. எஸ்மா 31 படிங்க. ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி, நீங்க படிங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி படிங்கம்மா. மாதாஜி அவளை படிக்க சொல்லுங்க, நெக்ஸ்ட் படிக்கிறேன் மாதாஜி. ஓகேம்மா. ஓகே. ஹரே கிருஷ்ணா படிக்கிறளா? ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன். சர்வதர்மமபி சாவேஷ்ய ந விகம்பிதும் அர்ஹசி தர்ம்யாதி யுத்தாத் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஸ்வதர்மம் அதாவது குறிப்பிட்ட கடமைகள். வர்ணாசிரம தர்மம்னா விதிக்கப்பட்டுள்ள கடமைகள், அதாவது ஆன்மீக புரிதலுக்காக நிபந்தனைகளை பின்பற்றும். ஆன்மீக உடல் ரீதியான கருத்து இல்லை. விடுவிக்கப்பட்ட நிலையிலிருந்து, ஸ்வதர்மத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலை என்னன்னா ஆன்மீகம், உடல் ரீதியான கருத்து இல்லை. அதுக்கு உடலை பத்தி அது இருக்கக்கூடாது ஆன்மீகத்துல. இதுல கோல் இலக்கு என்ன? விடுதலை நோக்கி முன்னேறுங்கள். ஸ்வதர்மத்தை செய்வது அல்லது குறிப்பிட்ட கடமைகளை செய்வது படிப்படியாக உயர்ந்த தரத்திற்கு சொர்க்கலோகத்திற்கு சொர்க்கக்கோள்களை உயர்கிறது. ஒரு சத்திரியனால் செயற்கையாக துறந்து சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்வதை பகவான் கிருஷ்ணர் ஆதரிக்கவில்லை.
இருவிதமான கடமைகள், அதாவது சிவதர்மங்கள் இருக்கின்றன. முக்தி அடையாதவன் தான் பெற்றுள்ள உடலை சார்ந்த கடமைகளை அறக்கொள்கையின் அடிப்படையில் முக்தி பெறுவதற்காக செயலாற்ற வேண்டும். முக்தி பெற்ற பின் அவனது ஸ்வதர்மம் உடல் சார்ந்த வாழ்வை அடிப்படையாக கொள்ளாமல் ஆன்மீகமாக மாறிவிடுகிறது. ஓகேயா? அந்தனருக்கும் சத்திரியருக்கும் சில குறிப்பிட்ட கடமைகள் உள்ளன. அவை தவிர்க்க முடியாதது. ஸ்வதர்மம் என்று கடவுளால் விதிக்கப்படுவதாகும். இது 4ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்படும். சோ இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தனக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருவனை வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடியும். நமக்குன்னு கொடுத்திருக்கிற கடமையை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளே அதுலயே நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். 32 படிங்கம்மா. ஏசி மாதாஜி हरे कृष्ण माताजी। படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. यत्रोच्चया चोपपन्नं स्वर्गद्वारम् अपावृतं सुखिनः क्षत्रिया பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். பார்த்தனே, வலியவரும் போர் வாய்ப்புகள் சொர்க்கலோகத்தின் கதவுகளை திறந்து விடுவதால் அவற்றை பெரும் அரச குலத்தோர் மகிழ்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த போரில் நான் நன்மை ஏதும் காணவில்லை. இது நிரந்தரமாக நரகத்தில் வசிப்பதற்கு வழிவகுக்கும் என்று கூறிய அர்ஜுனனின் மனப்பான்மையை உலகின் பரம குருவான பகவான் கிருஷ்ணர் கண்டிக்கிறார். அர்ஜுனன் இது போன்ற வார்த்தைகள் அறியாமையின் காரணமாக எழுந்தவை. தனக்குரிய கடமையை ஆற்ற வேண்டிய நேரத்தில் அஹிம்சையை கடைபிடிக்க விரும்பினான். அர்ஜுனன் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் சத்திரியன் அஹிம்சையை கடைபிடிக்க போவதாக கூறினால் அது முட்டாள்களின் கொள்கையாகும். வியாசதேவரின் தந்தையும் பெரும் முனிவருமான பராசரால் ஏற்றப்பட்ட பராசர ஸ்மிருதி அதுலயும் இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, எப்படி பார்த்தாலும் சண்டையிலிருந்து விலக அர்ஜுனனுக்கு காரணம் ஏதும் இல்லை. தனது எதிரிகளை வென்றால் அரசை அனுபவிப்பான். போரில் இறந்தாலோ அவனுக்காகவே திறந்திருக்கும் கதவுகளில் மூலம் மேலொலியில் பிரவேசிப்பான். எந்த விதத்தில் பார்த்தாலும் போரிடுவது அவனுக்கு நன்மையே. எஸ் மா 33 மா. படிங்க மாதாஜி. அதசேத்வ்யம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கிரீதிம் சஹித்ய வாப்யஸ்யசி. எனவே போரிடுதல் என்னும் இந்த தர்மத்தின் கடமையில் நீ ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து தவறியதற்கான பாவ விளைவுகளை நிச்சயமாக பெறுவதோடு சிறந்த போர் வீரனும் புகழையும் இழப்பாய். அர்ஜுனன் ஒரு புகழ்பெற்ற போர் வீரன். சிவபெருமான் உள்ளிட்ட பல தேவர்களுடன் சண்டையிட்டு பெரும் புகழ் பெற்றிருந்தான். வேடனின் உடையில் தோன்றிய சிவபெருமானுடன் போரிட்டு அவரை தோற்கடித்து மகிழ்வுறு செய்ததால் வார்ஷிபத எனும் அஸ்திரத்தை பரிசாக பெற்றிருந்தான். அவர் ஒரு சிறந்த போர் வீரன் என்பதை எல்லாரும் அறிவார்கள். துரோணாச்சாரியரும் அவனுக்கு வரவழைத்து ஆசிரியரையும் கொல்லக்கூடிய சிறப்பான ஆயுதத்தை பரிசீலித்திருந்தார். தனது தந்தையான ஸ்வர்க மன்னன் இந்திரன் உள்பட பல அதிகாரிகளிடமிருந்தும் அவர் தனது போர் திறனுக்காக தகுதி சான்றுகளை பெற்றிருந்தான். ஆனால் அவன் போரை புறக்கணித்தால் தன் கடமைகளிலிருந்து தவறுவது மட்டுமின்றி தனது புகழையும் நற்பெயரையும் இழந்து நரகத்திற்கு செல்ல தயாராவான். வேறு விதமாக சொன்னால் போரிலிருந்து பின்வாங்குவதால் அவன் நரகத்தை அடைவான், போர் புரிவதால இல்லை அப்படின்னு சொல்றார். 34 படிக்கணும். ஜீவா மாதாஜி படிக்கிறாளா? படிக்கிறேன் மாதாஜி. அஹித்யம் சாபி பூதானி கதிஷிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திர் மரணாத திரிச்யதே. மக்கள் எப்போதும் உங்கள் அவப்பெயரை பற்றி பேசுவார்கள். மரியாதைக்குரிய ஒருவருக்கு அவமானத்தை விட மரணத்தை விட மோசமானது இல்லையா? எல்லாரும் என்ன சொல்லுவா, இவன் சத்திரியனா இருந்து போர் புரியல, அப்படி போர் புரியல, இப்படி இதுட்டான் டர்போக்குன்னு ஹிந்தியில் சொன்னா டர்போக்கு, அதனால பயத்தாங்குடி இடம் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கேவலமா பேசுவா. அதனால நீ அது செத்தாலும் பரவாயில்ல, அதை விட இன்னும் மோசமானது சொல்ல இருந்துட்டு எல்லாரும் பேசுற அவமரியாதையா பேசுறது, அவமானத்தை தாங்கி இருக்க முடியுமா உன்னால அப்படின்னு கேட்கிறார். அர்ஜுனனுக்கு நண்பராகவும் தத்துவ ஆலோசகராகவும் விளங்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் போரிடம் இருக்கும் அர்ஜுனனின் எண்ணத்தை பற்றி தனது முடிவான தீர்ப்பை கொடுக்கிறார். பகவான் கூறுகிறார், அர்ஜுனனே, போர் தொடங்கும் முன்பே நீ போர்க்களத்தை விட்டு விலகினால் மக்கள் உன்னை கோழை என தூற்றுவார்கள். மக்கள் அவதூறு செய்தாலும் பரவாயில்லை,
நான் போர்க்களத்தை விட்டு ஓடி எனது உயிரை காப்பாற்றிக் கொள்வேன் என்று நீ நினைத்தால் அதை விட போரில் இறப்பதே மேல் என்று நான் அறிவுறுத்துவேன். உன்னை போன்ற மரியாதைக்குரிய மனிதனுக்கு அவமானம் அவமானம் இறப்பதை விட மோசமானது. எனவே உயிருக்கு பயந்து நீ ஓடக்கூடாது. போரில் உயிரிழப்பதே மேல். இது எனது நட்பை தவறாக உபயோகித்ததால் வரும் அவமானம், சமுதாயத்தில் ஒரு பெருமையை இழத்தல் ஆகியவற்றிலிருந்து உன்னை காக்கும். எனவே போரில் பின்வாங்குவதை விட போரிட்டு மரணம் அடைவதே அர்ஜுனனுக்கு சிறந்ததே. இதுவே பகவானின் சிறந்த இறுதி தீர்ப்பாகும். நீ போர் புரியணும்னு பகவானுக்கு ஃபைனலா சொல்லி கொடுத்தது 2.34 ஸ்லோகத்துல. ஓகே, 35 படிக்கலாமா? யார் படிக்கிறா மாதாஜி? நீங்க படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பயாத் ரணாத் உபரதம் மம்ஸ்யம் தே த்வாம் மகாரதாः ஏஷாம் சத்வம் பௌமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம். உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெருமதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த போர் தலைவர்கள் நீ பயத்தால் படிக்கிட்ட மாச்சாதி மறந்து போயிடுறேன். நான் ஒன்லி ஸ்லோகம் படிச்சு நான் கீழே படிக்கிற மாதாஜி. நீ பயத்தால் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக எண்ணி உன்னை முக்கியமற்றவனாக கருதுவர். ஓகே, அர்ஜுனனுக்கு தனது தீர்ப்பை தொடர்ந்து வழங்குகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் சகோதரர் பாட்னார் ஆகியோரின் மீதான கருணையால் நீ போர்க்களத்தை விட்டு சென்றதாக துரியோதனன் கர்ணன் போன்ற மாவீரர்கள் எண்ணுவார்கள் என்று எண்ணாதே. உனது உயிருக்கு பயந்து ஓடினாய் என்றே எண்ணுவார்கள். இவ்விதமான உன்னை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் பெருமதிப்பு முற்றிலும் வீணாகிவிடும். படிக்கிற மாதாஜி. படிக்க லலிதா மாதாஜி படிக்க. அவாச்யவாதாம்ச பஹூன் வதிஷ்யந்தி தவாஹிதாः நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நு கிம். நீங்க அதை படிக்கிறீங்களா சிவகாமி மாதாஜி? சிவாஜி படிக்கிறீங்களா சிவகாமி மாதாஜி? படிக்கிற மாதாஜி. அன்பில்லாத வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பர். அதைவிட மிகுந்த துன்பம் தரக்கூடிய வேறு என்ன இருக்க முடியும்? திடீரென்று கருணைக்காக ஏக்கப்பொருள் எழுப்பிய அர்ஜுனனை கண்டு மிகப்பெற்ற பகவான் கிருஷ்ணர் அவரது இரக்கம் ஆசிரியருக்குரியதல்ல என்று முதலில் சுட்டி காட்டினார். தற்போது மேலும் பல வார்த்தைகளால் அர்ஜுனனின் பெயர் அளவிலான இரக்கத்திற்கு எதிரான தமது கூற்றை அவர் நிரூபித்து இருக்கிறார். 37 படிங்க. हतो वा प्राप्स्यसि स्वर्गं जित्वा वा भोक्ष्यसे महीं तस्मात् उत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः. ஒன்று, நீங்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு சொர்க்கலோகங்களை அடைவீர்கள், அல்லது பூமிக்குரிய ராஜ்யத்தை வென்று அனுபவிப்பீர்கள். எனவே உறுதியுடன் எழுந்து போராடுங்கள். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஹெவன்லி பிளானட் போகணும், இல்லைன்னா இங்க ராஜாவா இருக்கு. ரெண்டுமே நல்லது தானே. எதா இருந்தாலும் நீ எதுக்கு பயப்படுற? அர்ஜுனனின் படை வெற்றி பெறுவது என்பது நிச்சயம் இல்லாவிட்டாலும் கூட அவன் போரை புரிந்தாக வேண்டும். ஏனெனில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாலும் அவன் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுவான். 38 படி. सुख दुःखे समे कृत्वा लाभालाभौ जया अजयो ततो युद्धाय युज्यस्व नैवं पापम् अवाप्स्यसि. மகிழ்ச்சி அல்லது துன்பம், இழப்பு அல்லது ஆதாயம், வெற்றி அல்லது தோல்வி ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் சண்டையிடுவதற்காக போராடுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் பாவத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். அதாவது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் போருக்காக போர் புரிய வேண்டும் என்று நேரடியாக கூறுகிறார். ஏனெனில் கிருஷ்ணர் இப்போரினை விரும்புகிறார். கிருஷ்ண உணர்வில் செயல்களில் இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இவை கருத்தில் கொள்ளப்படுவது இல்லை. அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்பட வேண்டும் என்பது உன்னத உணர்வாகும். எனவே பௌதீக செயல்களின் விளைவுகள் இனி இல்லை. சத்துவகுணத்திலோ ரஜோகுணத்திலோ ஒருவன் தன்னை புலனுணர்ச்சிக்காக செயல்பட்டால் நல்ல அல்லது தீய விளைவுகளுக்கு உட்பட்டே ஆக வேண்டும். ஆனால் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவன் அதன் பின் சாதாரண செயல்களின் நீதிப்படி யாருக்கும் கடன்பட்டவனாகவோ கடமைப்பட்டவனாகவோ இருப்பதில்லை.
எல்லா கடமைகளையும் விட்டுவிட்டு முகுந்தனான கிருஷ்ணரிடம் எவன் ஒருவன் முழுமையாக சரணடைகின்றானோ அவன் தேவர்கள், முனிவர்கள், பொதுமக்கள், உறவினர், மனித சமுதாயம், முன்னோர் என எவருக்குமே கடைப்பட்டவனோ கடன்பட்டவனோ ஆக மாட்டான். இந்த மறைமுக குறிப்பே கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு இந்த பதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, அதாவது இப்ப 39 53 வரைக்கும் புத்தி யோகம், நிஷ்காம கர்ம யோகம், சண்டையீடு ஆனா எந்த விதமான எதிர்விளைவும் இல்லாமல். 39 படிகள். हरे कृष्ण। एषा ते भीता साङ्ख्ये बुद्धियोगे त्विमां शृणु बुद्ध्या युक्तो यया पार्थ कर्मबन्धं प्रहास्यसि। சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன். பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். பிரித்தாவின் மகனே, இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே உன்னை விலக்கிக் கொள்ள முடியும். இது வரைக்கும் சாங்கிய யோகம் போல எல்லாத்தையும் விவரிச்சுட்டேன். பலனளிக்கும் புலன்கள் இல்லாமல் செயல்படுவது, அதான் புத்தி யோகம் பற்றி நான் விளக்குவதை கேளுங்கள். ஓ பிரித்தாவின் மகனே, நீங்கள் அத்தகைய அறிவில் செயல்படும் போது செயல்களின் பிடிப்பிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம். இந்த இதுல ஆத்மாவையும் உடலையும் பற்றி ஆராய்ச்சி அறிவு பகவான் கிருஷ்ணரால் தெள்ள தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோணங்களில் நோக்கியதால் பெறப்பட்ட ஆத்மா மற்றும் உடலை பற்றி அறிவித்து நிறுத்தி அகராதியின்படி சாங்கிய என்று இங்கே உரைக்கப்படுகிறது. இங்கு எவ்வித தொடர்பும் இங்கு விவரிக்கப்பட்டுள்ள சாங்கியத்திற்கும் நாத்திக கபிலரது சாங்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. போலி கபிலரது சாங்கியத்திற்கும் வெகு காலத்திற்கு முன்பே பகவான் கிருஷ்ணரின் அவதாரமான கபில தேவரால் அவரது தாய் தேவகூதிக்கு ஸ்ரீமத் பாகவத்தில் சாங்கிய தத்துவம் விரித்து உரைக்கப்பட்டது. பரமபிரபுவான புருஷர் இயக்கமுடையவர் என்றும் பிரகிருதியை ஏறிட்டு பார்ப்பதால் அவர் படைக்கிறார் என்றும் அவரால் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனன் அதன் மூலம் ஏற்கனவே அவரை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டான். சிஷியஸ்தே அப்படின்றது எல்லாருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கும் பகவானுடன் நேரடியாக கொள்ளப்படும் தொடர்பே புத்தி யோகம் என்று 10ஆம் அத்தியாயத்தில் படிக்கலாம். ஆனால் பக்தி தொண்டு இல்லை என்றால் இந்த தொடர்பு சாத்தியமில்லை. எனவே கிருஷ்ண உணர்வு இருப்பவன் புத்தி யோக நிலையை பகவானின் சிறப்பான கருணையால் அடைகிறான். எனவே புத்தி யோகம் என்று இந்த புத்தி யோகம்னு வருது இல்லையா, அப்படின்னா பகவானின் பக்தி தொண்டே ஆகும். ஓகே, 40 படிக்கணும். வேற யாரோ படிக்கிறாளா? நானே படிக்கட்டுமா மாதாஜி? சிவா மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. நேஹாபிக்ரமண சோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் ஸ்ய தர்மஸ்ய த்ரயதே மகதோபயாத். இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல், அதாவது புலனுகர்ச்சியின் பார்ப்புகள் இன்றி கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுதல் என்பது செயலின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும். இது போன்ற செயலின் ஒரு சிறு ஆரம்பம் கூட எந்த தடையையும் காண்பதில்லை. அந்த சிறு ஆரம்ப நிலையில் என் நிலையிலும் இழக்கப்படுவதில்லை. அஜாமிலன் தன் கடமையை கிருஷ்ண உணர்வில் சிறு அளவே செய்தான். எனினும் பகவான் கிருப்பையால் கருணையால் இறுதியில் 100% பலனை அடைந்தான் அப்படின்னு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தன் கடமைகளை விட்டுவிட்டு கிருஷ்ண உணர்வில் செயல்பட தொடங்கியவன் தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சி அடைந்தாலும் அவருக்கு என்ன நஷ்டம்? ஜட செயல்களை நன்றாக செய்பவன் அதில் என்ன பலனை அடைய முடியும்? அல்லது கிறிஸ்துவர் கூறுவது போல் தனது நித்திய ஆத்மாவை இழப்பவன் இவ்வுலகம் முழுவதையும் பெறுவதனால் என்ன பலன் என்ன? கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களின் தன்னிகரற்ற தன்மை இதுவே. 40 தானே. ஓகே, 40க்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன்.
அதை படம் கொடுத்துட்டு இதில் இந்த முயற்சி வீண் போவதில்லை, குற்றம் ஒன்றும் வராது. இது யோக தர்மத்தை சிறிதளவு பின்பற்றினாலும் பெரும் பயத்திலிருந்து இதை காப்பாற்றும். ஓகே, 41 படிங்கம்மா. யார் ஜீவா மாதாஜியா? யாரோ படிக்கிறாளா? நான் படிக்கட்டுமா? ஓகே. விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குரு நந்தன பஹுஷாகா ஹ்யனந்தாஸ்ச புத்தயோ அவ்யவசாயினாம். இந்த பாதையில் செல்பவர்கள் குறிக்கோளில் உறுதியானவர்கள். அவர்களின் குறிக்கோள் ஒன்றுதான். உறுதியற்றவர்களின் அறிவு பல கிளைகளை கொண்டது. இது ஒரே ஒரு குறிதான் இருக்கும். இந்த பாதையில போறவர்கள்லாம் ஒரே குறிக்கோள் தான் இருக்கும். அவளும் உறுதியானவர்கள். அவர்கள் குறிக்கோள் ஒன்றுதான் இருக்கும். உறுதியற்றவர்கள் எல்லாம் நிறைய விதமா இப்படி இங்கேயும் அங்கேயும் டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது கான்சென்ட்ரேஷன் இருக்காது. இதுக்கு அர்ஜுனனுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்குங்கிறது ப்ரூவ் ஆனது எங்க தெரியுமா இருக்காது? எங்க ப்ரூவ் ஆயிருக்கு? அவன் வட்டி இதுங்கிறச்சு தண்ணியில பார்த்துட்டு மேல இது பண்ணி பண்றான். அது ஒண்ணு. இன்னொன்னு ஒரு பறவையை, உடன் பறவையை வச்சுட்டு அதை பண்ண சொல்றாரு அவருடைய குரு. அப்ப பண்ணும்போது அதை கரெக்டா மற்றவாள்லாம் கிளை தெரியுது, இது தெரியுது, அது சொல்றான். இவன் மட்டும் கரெக்டா இருக்கிறது, மரத்துல இருக்கிற இதோட கண்ணு மட்டும்தான் தெரியுதுங்க. அந்த மாதிரி அவ்வளவு குறிப்பா இருக்கிறவன், குறிக்கோள்ல உறுதியா இருக்கிறவன், அவன் அது காம்படிஷன் மாதிரி வச்சிருந்தா இல்லையா? அதுல எல்லாம் குறிப்பா இருந்து எல்லாம் பண்ணும். அதனால நீ உறுதியானவும், அதனால இந்த குறிக்கோள் உறுதியற்றவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உறுதியான மனம் இல்லாதவன் பலவிதமான பலநோக்கு செயல்களினால் இந்த பாதையில் இருந்து விலகி விடுகிறான். 42, 43 படி. யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பர்வந்த்ய விபஸ்சித வேதவாதாரத பார்த்த நன்யசஸ்தி ஸ்திதி திவாதின காமத்மான ஸ்வர்கபார ஜன்ம காரியலப்தராம் கிரியோ விசேஷபஷீலாம் போகைஸ்வர்கதிம் பிரதி. சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படுகிறார்கள். இவ்வாக்கியங்கள் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன. புலனுகர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புவர்கள் இதைவிட உயர்ந்தது ஏதும் இல்லை என்று கூறுகின்றனர். இந்த பூவுலகிலும் பலம் உண்ணவனாகவும் புலனுகர்ச்சியை அனுபவிக்க தகுதியுடனாகவும் மாறுவதற்காக சிலர் சோமரசத்தை அடைய பேராவல் கொள்கின்றனர். இத்தகைய நபர்கள் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதில் நம்பிக்கை இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆடம்பரமான யாகங்களை மிகவும் விரும்புகின்றனர். புலனின பிரியர்களாக விளங்கும் இவர்கள் பொதுவாக வாழ்வின் சொர்க்க போகங்களை தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை. நந்தன கானன என்னும் பூங்காக்களில் அழகுமிகு தேவதி பெண்களுடன் உறவாடுவோம், சோமரச பானத்தை அளவற்று அருந்தவும் மேலூர்களின் வசதிகளில் உள்ளது என்பது அறிந்ததே. இத்தகைய உடல் சுகங்கள் புலன் இன்பமே. எனவே அத்தகைய நிலையற்ற பௌதிக சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருப்போர் மட்டும் பௌதிக உலகின் ஆளுநராக அங்கே வாழ்கிறார்கள். ஓகேயா மாதாஜி? எதுக்கு சில இதுல மட்டும் 2 ஒன்னா இருக்கு மாதாஜி? என்னமா? இப்ப படிச்சது 2 ஜாயின் பண்ணிருக்கேன், அது எதுக்காகன்னு கேக்குறேன். அது நம்ம புக்லயே அப்படிதான் இருக்கு இல்லையம்மா? இல்ல, அதான் என்ன ஏதாவது காரணம் இருக்கான்னு கேக்குறேன். அதனோட கண்டினியூஷன் உனக்கு அது அடுத்ததுலயும் வருது. ஓகே ஓகே. அந்த மீனிங் படிச்சேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரே நிமிஷம் தான். அதனோட கண்டினியூஷனுக்கு தான். வேதங்களை மலர் சொற்களா பாருமில்ல. சொர்க்கலோகங்களுக்கு ஏற்று பெறுதல், நற்பெருவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன. அதனோட கண்டினியூஷன் இருக்கிறதுக்கு தான். வேற ஒன்றும் இல்லைம்மா. 44 படி. भोगैश्वर्यपसक्तानां दयापकृतचेतसां விவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌ ந விதீயதே. புலனின்பத்திலும் பௌதீக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவது இல்லை. சமாதி என்றால் இதுல சமாதின்னு ஒரு வார்த்தை
சமாதி என்றால் நிலைத்த மனம் என்று பொருள். நிருக்தி எனும் வேத அகராதி கூறுகிறது. சம்யக ஆதியத்தே அஸ்மின் ஆத்ம தத்துவ யாதாத்மயம். மனம் தன்னுணர்வில் நிலை நிறுத்தப்படும் போது அந்நிலை சமாதி எனப்படுகிறது. பௌதிக புலனின்பத்தில் விருப்பம் கொண்டு அத்தகு தற்காலிக பொருட்களில் மயங்கியுள்ளவர்களுக்கு சமாதி என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. ஜடசக்தியின் ஆதிக்கத்தால் அவர்கள் ஏறக்குறைய புறக்கணிக்கப்படுகின்றனர். அந்த சமாதிங்கிற ஸ்டேஜ் எல்லாராலையும் அடைய முடியாது. பௌதிகத்திலேருந்து நம்ம விலகி போய் ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சாதான் அந்த நிலையை அடைய முடியும். அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. 45 படிங்க ஜெயஸ்ரீ மாதாஜி. त्रैगुण्य विषया वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन निर्बन्धो नित्य सत्वस्तो निर्योगक्षेम ஆத்மவான். வேதங்கள் பொதுவாக பௌதீக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு பொருள்களை அடைதல், பாதுகாத்தல் ஆகிய கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தன்னில் நிலை பெறுவாயாக. ஹரே கிருஷ்ண. பௌதிக செயல்கள் அனைத்தும் 3 இயற்கை குணங்களின் செயல்களாலும் வினைகளையும் கொண்டவையார். பலன்களை எதிர்பார்த்து செய்யப்படும் செயல்கள் ஜட உலகின் பந்தத்தை உண்டாக்கக்கூடியவை. புலனுணர்ச்சி தளத்திலிருந்து தெய்வீக தளத்திற்கு பொதுமக்களை படிப்படியாக உயர்த்துவதற்காகவே வேதங்களின் பலன் நோக்கு செயல்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. பகவான் கிருஷ்ணரின் நண்பனும் சீடனுமான அர்ஜுனன் பிரம்ம ஜிக்ஞாசா பிராமணனை பற்றிய கேள்விகள் என்று தொடங்கும் வேதாந்த தத்துவத்தின் உன்னத நிலைக்கு உயருமாறு அறிவுறுத்தப்படுகிறான். ஜட உலகில் எல்லா ஜீவன்களும் வாழ்க்கை போராட்டத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இவ்வுலகை படைத்த பின் எவ்வாறு வாழ்வது, எவ்வாறு ஜடசக்திகளிலிருந்து விடுபடுவது என்று உபதேசிக்கும் வேத ஞானத்தை அவர்களுக்காக அளித்தார். கடவுள் கர்மகாண்டம் எனப்படும் புலனுணர்ச்சி செயல்களை பற்றிய அத்தியாயம் முடிந்த பின் உபனிஷத்துக்களின் வடிவில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 5வது வேதம் என்னும் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக பகவத்கீதை இருப்பதை போலவே உபனிஷத்துக்கள் பல்வேறு வேதங்களின் பகுதிகளாகும். உபனிஷத்துக்களே தெய்வீக வாழ்வின் தொடக்கமாகும். கிருஷ்ணரின் நல்லெண்ணத்தை முழுமையாக சார்ந்து முழு கிருஷ்ண உணர்வில் இருக்கும் போதே இந்த தெய்வீக நிலை கிட்டுகிறது. அதாவது பௌதிக குணங்கள் என்னென்ன இன்ப துன்பங்கள், வெப்பம், குளிர், இந்த மாதிரி இரட்டைத்தன்மை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒருவன் பயில வேண்டும், சகித்து கொள்ளணும். அதை பயின்றுட்டா தான் லாபரசத்துக்கு கவலையின்றி விடுதலை பெறுகிறான். அதெல்லாம் மீண்டு வந்தா தான் இந்த தெய்வீக நிலை கிட்டும். 46 படிங்க மாதாஜி. யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விசானதஹ. சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடையப்பெறும். ஹரே கிருஷ்ணா. நாய் உண்ணும் சண்டாளனை போன்ற இழிவான குலத்தில் பிறந்திருப்பவனும் ஊமது நாவத்தை சொல்பவனும் தன்னுணர்வு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறான். அத்தகையவன் ஏற்கனவே எல்லா புனித தலங்களிலும் நீராடி எல்லா வேத இலக்கியங்களையும் பன்முறை கற்று வேத சடங்குகளின்படி எல்லாவித யாகங்களையும் தவங்களையும் செய்து முடித்தவனாகவே இருக்க வேண்டும். அத்தகையோர் ஆரிய பரம்பரையில் மிகச் சிறந்தவனாக கருதப்படுகிறது. எனவே சடங்குகளில் மட்டும் பற்றுதல் கொள்ளாமல் வேதங்களின் குறிக்கோளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒருவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும். மேலும் சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெற்று ஒரு புலனுகர்ச்சியை அதிகளவில் அடைவதற்கும் விரும்பக்கூடாது. இந்த யுகத்தில் சாதாரண மனிதன் வேத சடங்குகளின் சட்ட திட்டங்களை பின்பற்றுவதோ வேதாந்தம் மற்றும் உபனிஷத்துக்களை முழுமையாக படிப்பதோ இயலாத காரியம். வேத நோக்கங்களை செயலாற்ற மிகுந்த காலமும் சக்தியும் ஞானமும் செல்வமும் தேவை. இந்த யுகத்தில் இது மிகவும் மிக மிக கடினம். வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் அனைவரும் விடுவிக்க வந்த பகவான் சைத்தன்யரால் சிபார்சு செய்யப்பட்ட கடவுளின் புனித நாமங்களை கீர்த்தனம் செய்வதன் மூலம் வேத பண்பாட்டின் மிகச்சிறந்த நோக்கம் பூர்த்தி அடைகிறது. ஸோ எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. பகவான் கிருஷ்ணருக்கு அவரோட புனித நாமத்தை உச்சரிப்பதனால பேரின்பம் கொள்ளும் மகாத்மாவே மிக உயர்ந்த வேதாந்தி ஆவார். இது எல்லா வேத ரகசியத்தினுடைய நோக்கமாகும். எஸ் மேம். 47. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்ம பலஹேதுர்போர் மா தே சங்கோஸ்வ கர்மணி
உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. இங்கு 3 விஷயங்கள் உள்ளன. விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை. இந்த 3 இது இருக்கு இல்லையா? பௌதிக இயற்கையின் குணத்திற்கு தகுந்தாற் போல் செய்யப்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள். அதிகாரியின் ஒப்புதலின்றி செய்யப்படும் செயல்கள் தீய செயல்கள். தனக்கென்று உரிய கடமையில் செய்யாமல் இருக்கிறது செயலற்ற தன்மை. இதை 3 தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன 3 யாருக்கு சொல்ல முடியுமா? 3த்தையும் விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள், செயலற்ற தன்மை. செயலற்ற தன்மை நமக்குன்னு சொன்னதை நம்ம செய்யாம உட்காந்துருக்கோம் இல்லையா? அது பேர் தான் செயலற்ற தன்மை. பலனை எதிர்பார்க்காமல் தனக்குரிய கடமைகளை செய்யுமாறு அர்ஜுனன் பகவான் அறிவுறுத்துகிறார். விதிக்கப்பட்ட கடமைகள் 3 தினசா சொல்றார். தினசரி செயல்கள், அவசர செயல்கள், விருப்ப செயல்கள். இதெல்லாம் சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப பலனை எதிர்பார்க்காமல் கடமையாக செய்யப்படும் தினசரி செயல்கள் சத்துவ குணத்தில் செயலாற்றப்படவில்லை. பலன்கள் தர்மம் செயல்கள் பந்தப்படுவதற்கு காரணம் அடைகிறது. அத்தகைய செயல்கள் நல்லதல்ல. விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒவ்வொருவருக்கும் முழு உரிமை உண்டு. எனினும் பலனில் பற்றுதல் கொள்ளாமல் செயலாற்ற வேண்டும். இது போன்ற பற்றின்றி செயலாற்றப்படும் கடமைகள் ஐயமின்றி ஒருவனை முக்தியின் பாதையில் கொண்டு செல்கின்றன. எனவே பலன்ல பற்று கொள்ளாம கடமைக்காக போரும்படி அர்ஜுனனை பகவான் வேண்டுகிறார். எஸ்மா 48 பண்ணுங்க. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்வா தனஞ்சய சித்யோர் சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. அர்ஜுனா, வெற்றி தோல்வியில் பற்றுதல் கொள்ளாமல் உனது கடமையை சம நிலையுடன் செய்வாயாக. இது போன்ற சமத்துவமே யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. சத்திரியனான அர்ஜுனன் வர்ணாசிரம தர்மத்தை சேர்ந்தவன். விஷ்ணு புராணத்தில் வர்ணாசிரம தர்மத்தின் முழு நோக்கமும் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது என்று கூறப்பட்டுள்ளது. தன்னையே திருப்தி செய்து கொள்ளுதல் என ஜட உலக விதியை மீறி கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும். கிருஷ்ணரை திருப்தி செய்யாவிடில் வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகளை ஒருவன் முறையாக கடைபிடிக்க முடியாது. எனவே கிருஷ்ணரின் வார்த்தைப்படி செயல்படுமாறு அர்ஜுனன் மறைமுகமாக இங்கு அறிவுறுத்தப்படுகிறான். Esma 49. படிங்க சிவகாமி மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. துரோணேஷ்ய வரம் கர்ம புத்தி யோகத்வ தனஞ்சய புத்தௌ ஷரண்மன்விச்ச கிருப்ணா பலஹேதவ. தனஞ்சயா அனைத்து மோசமான செயல்களையும் பக்தி தொண்டின் உதவியினால் தூரமாக வைத்துவிட்டு சரணடைவாயாக. தமது செயல்களின் பலனை அனுபவிக்க விரும்புவர் கஞ்சர்களே ஆவார்கள். பகவான் நித்திய தொண்டன் எனும் தனது சொரூப நிலையை உண்மையாக புரிந்து கொண்டவன் கிருஷ்ணர் உணர்வற்ற இதர செயல்கள் அனைத்தையும் துறக்கின்றான். ஏற்கனவே விளக்கியபடி புத்தியோகம் என்றால் பகவானுக்கு செய்யப்படும் திவ்யமான அன்பு தொண்டே. அத்தகு பக்தி தொண்டே உயிர் வாழ்வின் சிறந்த செயலாகும். கஞ்சர்கள் மட்டுமே தங்களது செயல்களின் விளைவுகளை அனுபவிக்க ஆவல் கொண்டும் மீண்டும் பௌதிக பந்தத்தில் சிக்குகிறார்கள். கிருஷ்ண உணர்வில் செயல்களை தவிர மற்ற அனைத்து செயல்களும் பிறப்பு என்னும் சூழலில் உயிர் வாழ்வியை தொடர்ந்து பந்தப்படுகின்றன. எனவே செயல்களுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பக்கூடாது. எல்லா காரியங்களுக்கும் கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணருக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும். நல்ல அதிர்ஷ்டத்தாலோ கடின உழைப்பாலோ பெறப்பட்ட சிறந்த செல்வங்களை எவ்வாறு உபயோகிப்பது என்று கஞ்சகர்களுக்கு தெரியாது. ஒருவனது தனது சக்திகள் அனைத்தையும் கிருஷ்ண உணர்வில் செலவிட வேண்டும். அது அவரது வாழ்வை வெற்றிகரமானதாக்கும். கஞ்சர்களை போல் துரதிர்ஷ்டசாலிகளும் தங்களது மனித சக்தியை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தாமல் விரயப்படுத்துகின்றனர். Yes, 50 படிங்க. 250. புத்தியுக்தோ ஜஹாதீஹா உபசேஷு க்ருது சுக்ருதே தஸ்மாத் யோகாய யஜஸ்வ யோகா கர்மாசு கௌஷலம். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்புகின்றான்.
எனவே எல்லா செயல்களிலும் சிறந்தவன் யோகத்திற்காக பாடுபடுவாயாக. எல்லா எல்லா வேலைகளுக்கும் கலையான யோகாவை நோக்கி பாடுபடு. அதை கத்துக்கோ. வாழ்க்கையில நல்ல நட்ட எல்லாத்துல இருந்து விடுவித்து போகணும்னா எப்படி விடுவிக்கலாம் பக்தி தொழிலுக்குன்னா யோகாவை கத்துக்கோ. நினைவுக்கு எட்டாத காலத்திலிருந்தே ஜீவாத்மாக்கள் தங்களது நல்ல தீய செயல்களின் பலவிதமான விளைவுகளை சேர்த்து வைத்துக் கொண்டுள்ளனர். இதனால் தமது சொரூப நிலை என்ன என்பது தெரியாமல் தவிக்கிறார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்து பிறவிதோறும் சங்கிலி தொடர் போன்று பாதித்து கொண்டுள்ள செயல் மற்றும் விடைகளிலிருந்து விடுபட்டு முக்தி பெறுமாறு அறிவுறுத்தக்கூடிய பகவத்கீதையினால் ஒருவனது அறியாமையை அகற்றிவிட முடியும். எனவே செயல்களின் விளைவுகளை தூய்மைப்படுத்தும் வழிமுறையான கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். எஸ் 51. कर्मजं भक्तियुक्ता हि बलं त्यक्त्वा मनीषन जन्मबन्ध विनिर्मुक्ता பதம் கச்சந்திய நாமயம். இவ்விதமான பக்தி தொண்டில் ஈடுபட்டு சிறந்த பக்தர்கள் பௌதிக உலகின் வினைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டுள்ளனர். இவ்வழியில் அவர்கள் பிறப்பு இறப்பின் பந்தத்திலிருந்து விடுபட்டு எல்லா துன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் செல்வதன் மூலம் அடைகின்றனர். இந்த உலகம் ஒவ்வொரு அடியிலும் அபாயங்கள் நிறைந்த துன்பகரமான இடம் என்பதை அறியாமையினால் ஒருவன் அறிவதில்லை. அதன் காரணத்தினால் சிற்றடி முடிவோர் செயல்களின் பலன்களை தங்களை மகிழ்விக்கும் என கருதி பல நோக்கு செயல்களின் மூலம் சூழ்நிலையை சரி செய்ய முயற்சி செய்கின்றனர். முழு பிரபஞ்சத்திலும் உள்ள எவ்வித பௌதிக உடலும் துயரற்ற வாழ்வை தர இயலாது என்பதை அவர்கள் அறிவதில்லை. வாழ்வின் துயரங்களான பிறப்பிறப்பு, முதுமை, நோய் ஆகியவை பௌதிக உலகம் முழுவதும் உள்ளன. ஆனால் பகவானது நித்திய தொண்டன் எனும் தனது உண்மையான சொரூபத்தையும் பகவானுடைய உன்னத நிலையும் அறிந்தவன் அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுகின்றான். இதன் மூலம் வைகுண்ட லோகங்களுக்கு செல்ல தகுதியுடையவராகிறான். அங்கே துன்பமயமான பௌதிக வாழ்க்கையோ காலம் மற்றும் மனநலத்தின் தாக்கமோ இல்லை. தனது சொரூப நிலையை உணர்வது என்றால் பகவானுடைய தன்னிகரற்ற உயர்நிலையும் கடவுளின் நிலையையும் ஒன்றே என்று தவறாக நினைப்பவன் இருளில் இருப்பதாக அறியப்பட வேண்டும். இதனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது. தன்னையே எஜமானனாக நினைக்கும் அவன் பிறப்பு இறப்பின் தொடர்ச்சிக்கு வழிவகுத்துக் கொள்கிறான். ஆனால் தனது நிலை தொண்டு புரிவது என்பதை உணர்பவன் இறை தொண்டிற்கு தன் வாழ்வை மாற்றிக்கொள்வதன் மூலம் உடனே வைகுண்ட லோகத்திற்கு செல்ல தகுதி பெறுகிறான். இறைவனுக்காக தொண்டாற்றுவதே கர்மயோகம் அல்லது புத்தி யோகம், அல்லது எளிமையாக சொன்னால் பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நம்மளாம் பௌதிகத்திலேருந்து நம்ம ஒரு மாதிரியே நம்ம இதுக்கு வந்துடணும். நம்ம என்ன கர்மயோகத்துக்கு வரணும். கர்மயோகம் என்ன பக்தி தொண்டை பண்ணணும். அப்படி பண்ணாக்க நமக்கு கோலோக விருந்தாவன் போறது நிச்சயம். இல்லைன்னா மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு இந்த இதுல இந்த சுழல்லாம் மாற்றிட்டு தான் முடிக்கணும். எஸ்மா 2.52 படிங்க. மாதாஜி படிங்க. படிங்க மாதாஜி. பரவாயில்ல பண்ணுங்க. யாருக்கு சரி பரவாயில்ல படிங்க. यथा ते मोघकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तथा கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய சுதஸ்ய ச. எப்போது உன் அறிவு மயக்கம் என்னும் இவ்வடர்ந்த காட்டை தாண்டி விடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலை உடையவனாகி விடுவாய். ஹரே கிருஷ்ணா. இதுல என்னென்ன இந்த படத்துல கொடுத்துருக்க புனிதமான செயல், பயஸ் ஆக்ட், இம்பயஸ் ஆக்ட், இழிவான செயல்கள், புலன் திருப்தி, மதம், பொருளாதார மேம்பாடு, புலன் சார்ந்த பொருள்கள், இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தாண்டி இந்த ஆசைங்கிறது தாண்டினா தான் நம்ம போய் அந்த லிபரேஷன் விடுதலை அடைய முடியும். விடுதலை அடையணும்னா நம்ம இத்தனையும் நம்ம விட்டாதான் பண்ண முடியும். அதுதான் மெயின் பாயிண்ட். இதுல தினமும் மும்முறை பிரார்த்தனை செய்தல், அதாவது சந்தியாவந்தனம், அதிகாலையில் குளித்தல், முன்னோர்களுக்கும் பிறக்கும் வணக்கம் செலுத்துதல் போன்ற வேத சடங்குகளுக்கும் கிரியைகளுக்கும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கும் மிகவும் இன்றியமையாதவை. ஆயினும் முழுமையான கிருஷ்ண உணர்விலிருந்து அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுபவர் இது போன்ற கட்டுப்பாட்டு விதிகளில் பற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே பக்குவ நிலையை அடைந்து விட்டார். பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கைகரியம் செய்வதால்
அறிவின் உயர்தலத்தை அடைந்தவன். வேத நூல்களில் விதிக்கப்பட்ட தவங்களையும் தியாகங்களையும் இனிமேல் செயலாற்ற வேண்டியதில்லை. வேதங்களின் நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதுதான் என்பதை உணராமல் சடங்குகளில் ஈடுபடுபவன் அதன் மூலம் தனது நேரத்தை வீணடிக்கிறான். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சப்த பிரம்மத்தின், அதாவது வேத உபனிஷத்துக்களின் எல்லையை தாண்டி விடுகிறான். ஓகே, நம்ம 52ஓட முடிச்சு. சிவகாமி மாதாஜி, நம்ம 52 வரைக்கும் தான் பிளான் பண்ணுவாங்க. இதை முடிச்சுக்கலாம் மாதாஜி. எதுமா இப்பே முடிச்சுக்கலாம் மாதாஜி. ஆ, 6:30 மணிக்கு திரும்ப போகணும் மாதாஜி. அது 52ஓட நிறுத்திடலாம் இன்னைக்கு. ஓகே. ஓகே மாதாஜி. 53 நெக்ஸ்ட் வெட்னஸ்டே அன்னைக்கு படிச்சுக்கலாம். ம். இது நெக்ஸ்ட் வீக் படிச்சிடலாம். कृपा सिद्धि पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறீங்களா? பண்றேம்மா.